ஆந்திராவில் வெறும் 3 ஆண்டுகளில் சர்வதேச விமான நிலையம் திறப்புக்கு தயாராகிறது. ஆனால் சென்னை அருகே பரந்தூர் விமான நிலைய திட்டம் இன்னும் தொடக்க நிலையிலேயே உள்ளது. இந்த வித்தியாசத்திற்கு காரணம் என்ன? தமிழகத்தில் இதனால் என்ன பாதிப்பு? விரிவாக பார்ப்போம். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் அருகே அமைக்கப்படும் போகாபுரம் சர்வதேச விமான நிலையம் கட்டுமான பணிகள் தொடங்கிய 3 ஆண்டுகளுக்குள் திறப்புக்கு தயாராகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு GMR நிறுவனத்திற்கு இந்த திட்டம் வழங்கப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கின. பெரும்பாலும் வறண்ட விவசாய நிலங்கள், அரசு நிலங்கள் மற்றும் மக்கள் வசிப்பு குறைவாக இருந்த பகுதிகள் கையகப்படுத்தப்பட்டதால் திட்டம் வேகமாக முன்னேறியதாக கூறப்படுகிறது. மறுபுறம் சென்னை அருகே முன்மொழியப்பட்டுள்ள பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் 2023ஆம் ஆண்டு மத்திய அரசின் கொள்கை ரீதியான ஒப்புதல் பெற்றிருந்தாலும் இன்னும் நிலம் கையகப்படுத்தும் கட்டத்திலேயே உள்ளது. இந்த திட்டத்திற்காக சுமார் 5000 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதில் பெரும்பாலானவை வளமான விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளுடன் தொடர்புடைய பகுதிகள் என்பதால் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்சம், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் வெள்ளநீர் வடிகால் அமைப்புகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் திட்டம் முன்னேறுவதில் சிக்கல் நீட்டிக்கிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தின் திறன் மீது அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சரக்கு போக்குவரத்து சேவைகளில் நெரிசல் உருவாகி வருவதாகவும் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் ஏற்றுமதி நிறுவனங்கள் பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி போன்ற நகரங்களின் விமான நிலையங்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினால் தமிழகத்தின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி போட்டி திறனிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. எனவே பரந்தூர் திட்டத்தின் எதிர்காலம் நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சினைக்கு தமிழக அரசு எப்போது தீர்வு காண்கிறது என்பதையே பெரிதும் சார்ந்துள்ளது. அதே நேரத்தில் போகாபுரம் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வருவதன் மூலம் ஆந்திர பிரதேசத்தின் விமான போக்குவரத்து திறன் மேலும் அதிகரிக்க உள்ளது.